உலகத்தினுடைய ஆடைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். சுத்தமான உடைகளை தான் உடுக்க வேண்டும். அழகான ஆடைகளை உடுக்க வேண்டும். அழகான ஆடைகள் என்று சொல்லுகின்ற பொழுது அழகிலே ஆடையில் சிறந்தது பட்டாடை. பட்டாடை உடுக்கலாமா? இங்க உடுக்கக்கூடாது. இங்க ஹராமாக்கப்பட்டது. ஆனால் சுவனத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அங்கே விளங்குகிறார். அந்த ஆடைகள் எப்படி இருக்கும்? எத்தனை ஆடைகள் கொடுக்கப்படும்? எப்படியெல்லாம் ஆடைகள் வழங்கப்படும்? எந்த ஆடைகள் எல்லாம் கொடுக்கப்படும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இப்படி சொன்னார்கள், உலகத்தில் எந்த மனிதர் எதையெல்லாம் கொண்டு தர்மம் செய்கிறானோ அந்த தர்மத்திற்கு அல்லாஹ் தஆலா அங்கே பாக்கியத்தை வழங்குகிறார் சொர்க்கத்தில். ஒரு தாகித்த மனிதருக்கு தண்ணீர் கொடுத்தால் ஹவுதுல் கௌசருடைய தடாகத்திலிருந்து தண்ணீர் கொடுக்கிறார். ஒரு மனிதர் பசித்தவருக்கு உணவு கொடுத்தால் சுவனலோகத்தில் உண்டான உணவை அல்லாஹ் வழங்குகிறான். ஒரு மனிதருக்கு ஆடை கொடுத்தால் சுவனத்தில் ஆடை கொடுக்கிறான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். சுவனத்தில் ஏற்கனவே ஆடைகள் உண்டு. நம்ம இங்க ஒருத்தருக்கு உடை கொடுக்கின்ற பொழுது அங்கு அதிலோடு ஒரு உடை கிடைக்கும். எனவே சுவர்க்கத்தில் ஆடைகள் எல்லாம் உண்டு. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு அழகான பட்டாடை ஜிப்பா கொண்டு கொடுக்கப்பட்டுச்சு. பட்டிலான உண்டான ஒரு ஜிப்பா கொடுக்கப்பட்டுச்சு. வாங்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுக்கிறது ஹராம் என்று சொல்லியிருக்கிறார். அதை தடுத்தாங்க. பட்டாடை அணியக்கூடாது என்று தடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி தடுத்த பொழுது அந்த சஹாபிகள்லாம் அதை தொட்டு பார்த்தார்கள். அந்த ஜிப்பாவை தொட்டு பார்த்தாங்க. அழகாக இருந்துச்சு. அப்பள மென்மை பட்டாடை அல்லவா, ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள்கிட்ட கேட்டாங்களா, இது என்ன அழகு? இந்த பட்டாடை பார்த்து நீங்கள் இதை தொட்டு பார்த்து நீங்கள் அழகாக பார்க்கிறீர்களா? ஒப்பற்ற நாயகம் சொன்ன வார்த்தை. அருமையானவர்களே, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நாளை சுவனத்தில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கர்ச்சீப் கொடுக்கப்படும். முகத்துடைக்கின்ற கைக்குட்டன் சொல்றோம் இல்லையா, சின்ன கர்ச்சீப்பு. அந்த கர்ச்சீப் கொடுக்கப்படுமா? ரசூல் என்ன சொல்றாங்க பாருங்க, பட்டாடை அதாவது உடை மாத்திரமல்ல கர்ச்சீப்புக்கும் கொடுப்போம். அதாவது கர்ச்சீப்பு வச்சுக்கணுமா? இன்னைக்கு திருநெல்வேலி சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மேலே பழைய வச்சு பார்த்தீங்களா, எல்லாரும் கர்ச்சீப் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கர்ச்சீப் கிடைச்சிருப்பாங்க. எல்லா உலமாக்களும் வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வச்சிருப்பாங்க. அப்போ ரசூல் சொல்றாங்க, இந்த ஜிப்பா பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? இந்த பட்டாடை தொட்டு பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களா? சொர்க்கத்தில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கர்ச்சீப்பு கொடுக்கப்படும். அந்த கர்ச்சீப் இதைவிட மென்மையாக அழகாக இருக்கும் என்று சொன்னார்கள். உடைகளும் அணிவிக்கப்படும். கைக்குட்டையும் முகம் துடைப்பதற்கு, கை துடைப்பதற்கு, கையில் வச்சிருக்கிறது கைக்குட்டையும் கொடுக்கப்படும் சுவனவாசிகளுக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். அதுபோல அல்லாம அபுல் ஸமீத் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, வஅலல் வலியி 70 ஹுல்லத்துன் லைஸ பிஹா லௌனன் அலா லௌனில் ஆகர். அதாவது சொர்க்கவாசிகளுக்கு சில ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். உலகத்தில் எதுவெல்லாம் ஹராமோ அதுவெல்லாம் அங்க ஹலால். உலகத்தில் ஆண்களுக்கு தங்கம் ஹராம், அங்க தங்க ஹலால். பெண்களுக்கு சொல்லவே தேவையில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகள், தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை எவ்வளவு நாள் போட்டுக்கலாமா? எவ்வளவு நாள் போடலாம். அந்த அள்ளி கொடுக்கிறான். உலகத்தில் அள்ளி கொடுக்கத்தான் சொல்றான், நுள்ளி கொடுக்க சொல்லல. அள்ளி கொடுத்தால் அங்க அள்ளி கிடைக்கும். எக்கச்சக்கமான ஆபரணங்கள் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனார், ஒவ்வொரு மனிதருடைய ஆண்களுடைய விரல்களில் 10 மோதிரங்கள் அணிவிக்கப்படுமா. அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானா. அருமையானவர்களே, வஅலல் வலியி 70 ஹுல்லா லைஸ ஃபிஹா லௌனன் அலா லௌனில் ஆகர். ஒரு மோதிரத்தினுடைய நிறம் அடுத்த மோதிரத்தில் இருக்காது. ஒரு மோதிரம் அழகா இருக்கும், அடுத்த மோதிரம் அதை விட அழகா இருக்கும், அடுத்த மோதிரம் அதை விட அழகா இருக்கும். ஆக 10 விரல்களில் அணிவிக்கப்பட்ட மோதிரங்கள் ஒன்றை விட அழகாக அழகு மிக்கதாக காணப்படும். உலகத்தில் ஒரு மனிதர் 1க்கு 2 3 மோதிரம் போட்டால் என்ன ஆச்சுன்னு கேட்போம். அப்படித்தானே? என்னாச்சு பிள்ளைக்கு 10 விரலில் மோதிரம் போட்டிருக்குன்னா நல்லதானே இருந்தா அப்படின்னு கேட்பான். அங்கே கேட்கவே முடியாது. ஏன்னா எல்லோரும் அழகு மிக்கவர்கள்,
எல்லோருடைய விரல்களிலும் மோதிரங்கள் அணிவிக்கப்பட்டிருக்கும். மோதிரங்கள் அணிவிக்கப்பட்டிருக்கும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மோதிரங்களிலும் ஒவ்வொரு வாசகங்கள் அமைக்கப்பட்டிருக்குமா. அல்லாமா அல் ஃபகீஹ் அபுல்லே சமர்கந்த் ரஹ்மஹுல்லா தங்களுடைய கிதாபில் பதிவு செய்வாங்க. முதல் மோதிரத்தில் சலாமுன் அலைக்கும் பிமா சபர்த்தும் என்று எழுதப்பட்டிருக்கும். இரண்டாவது மோதிரத்தில் உதுஹுலுஹா பிஸ்ஸலாமின் ஆமினீன் என்று எழுதப்பட்டிருக்கும். மூன்றாவது மோதிரத்தில் ஒதில்கல் ஜன்னத்துல் லதி ஊரிஸ்துமுஹா பிமா குன்தும் தஅமலூன், எல்லாம் சொர்க்கத்துக்கு உண்டான ஆயத்து தான். நான்காவது மோதிரத்தில் ருஃபிஅத் அன்குமுல் அஹ்ஸானு வல் ஹுமூம், எப்பா சொர்க்கவாசியே, உன்னிடத்திலிருந்து கவலைகளும் துக்கங்களும் துயரங்களும் நீக்கப்பட்டு விட்டது என்று எழுதப்பட்டிருக்கும். ஐந்தாவது விரலினுடைய மோதிரத்தில் அல் பஸ்னாக்குமுல் ஹுலியு வல் ஹுலல், ஆபரணத்துக்கு மேல் ஆபரணங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்படும். ஆறாவது விரலில் ஜவ்வஜ்னாக்குமுல் ஹூருல் ஈன், உங்களுக்கு ஹூருல் ஈன்களை நிக்காஹ் செய்து வைக்கப்படும். ஏழாவது விரலில் வஃபீஹா மா தஷ்தஹில் அன்ஃபுஸ் வ தலத்துல் அய்ன் வ அன்தும் ஃபீஹா ஹாலிதுன், அதாவது சொர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயம். நினைச்சதெல்லாம் அதில் கிடைக்கும். கண் குளிர்ச்சியா இருக்கலாம், நிரந்தரமா தங்கலாம். எட்டாவது மோதிரத்தில் மிராஃபக்துமன் நபியீன வ ஸித்தீகீன், அல்லாஹ் நமக்கு நசீபாக்கட்டும். அருமையானவர்களே, அந்த மோதிரத்தை அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். அந்த ஆபரணங்கள் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். நபிமார்களோடு சித்தீகீன்களோடு உனக்கு தோழமை ஏற்படும். ஒன்பதாவது மோதிரத்தில் சுப்ஹானல்லாஹ் சிர்தும் ஷுப்பான் லா தஹரிமு, வயசா மாட்டார், என்றைக்கும் வாலிபர். ஏற்கனவே உள்ள நுழையும்போது வாலிபர் தான் இருக்குது. ஆனா அங்க என்ன எழுதியிருக்குன்னு சொன்னா, நீங்கள் வாலிபராக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், இனிமேல் வயதானவர்களாக ஆக மாட்டீர்கள். 10வது மோதிரத்தில் இதுதான் முக்கியமான விஷயம். இன்னைக்கு உலகத்துல சுப்ஹானல்லாஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு முதல் காரியம் அண்டை வீட்டுக்காரனை பிடிக்காது. இன்னைக்கு ஊழல். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் அண்டை வீட்டுக்காரர்கள் யாரிடத்துல சிறந்தவரன். நீ அண்டை வீட்டுக்காரோடு இருங்க, அண்டை வீட்டுக்காரில் அன்பை செலுத்துங்க, அண்டை வீட்டுக்கார்ட்ட நீங்க அன்பாயிருங்க, அரவணைப்பாயிருங்கன்னு சொல்றாங்க. அங்க அதுல 10வது மோதிரத்தை எழுதப்பட்டிருக்குமா, சக்கன்தும் மின் ஜவாரி மல்லா யுதி ஜீரான், உங்களுக்கு அண்டை வீட்டுக்காரர் எந்த விதமான நோயுடையும் கொடுக்க மாட்டான். எந்த விதமான அண்டை வீட்டுக்காரரை கொண்டு நோயுனையே வராது, பிரச்சனை பண்ண மாட்டான். நம்ம பாஷையில சொல்றாரு அந்த அருமையானவர்களே, எந்த விதமான பிரச்சனையும் வராது. இப்படி விதமான 10 விதமான மோதிரங்கள் 10 விரல்களில் அணிவிக்கப்படும். ஆக அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு சுவனவாசிகளும் மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. யார் யாரை கொண்டும் தொந்தரவு இருக்காது, யார் யாருக்கும் பகைமையா இருக்காது. ஏன்னா உள்ளத்தில் அல்லாஹ் பரிசுத்தமா வச்சிருப்பான். கசடுகள் இருக்காது, பொறாமைகள் இருக்காது, குரோதம் இருக்காது, விரோதம் இருக்காது, எதிர்ப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஹானிசுல் கல், தூய்மையான உள்ளமாக இருக்கும். அல்லாஹ் இந்த உலகத்திலும் சுவனத்திலும் அல்லாஹ் தூய்மையான உள்ளத்தை தந்தல்வானாக.